ஆராதனைக்கு வரவழைக்கிறோம். இந்த நாட்களிலேயும் தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். கொரோனா வைரஸ் காலங்களிலும் எல்லா பயத்தில் இருந்தும் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு அன்போடு வரவழைக்கிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறேன். வழி நடத்தும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையிலே ஆராதனை வைக்க முடியாத நிலைமையிலையும் ஆண்டவரே, இல்லங்களிலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலும் கஷ்டமான காலம், பயங்கரமான ஒரு காலம் சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த கொள்ளை நோயில் ஆண்டவரே ஈடுபட்டு அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸின் வல்லமையில் இருந்து ஒரு விடுதலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடும் முழு ஆவி, முழு ஆத்மா, முழு சரீரத்தோடு உண்மை தொழுது கொள்ள நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இறுதி வரைக்கும் எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் துதி நேரத்துக்குள் கடந்து செல்வோம். சகோதரன் தேவா நம்மை துதியிலே வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அப்பா பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம். அப்பா, இந்த துதி வேளையில் ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உம்மை துதிக்க செபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, ஸ்லாக்கியத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஒருவரே தேவன், உம்மை போல வேறு தேவன் எவரும் இல்லை. ஆண்டவர் இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. யெகோவா தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். யெகோவா தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமையின் ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றும் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்திற்கும் ராஜா. சேனை கர்த்தர் நம் இயேசுவே, யுத்தத்தில் வல்லவர் நம் தேவனே.
துதி பாடி போற்றி தொழுதிடுவோம் இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். அப்பா நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உண்மையே ஆண்டவரை புகழுகிறோம். ஆண்டவரை கர்த்தர் தாம் இந்த நாளில் எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆமேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவியரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவியரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஞானிகள் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அப்பா நன்றி ஆண்டவர், அந்த அருமையான வேளையில் ஆண்டவரை நீர் என்று மாறாத தேவன், நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
சோஸ்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா சித்தமுண்டே சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா சோஸ்திரம் ஏசையா சோஸ்திரம் ஏசையா
சொல்லுகிறோம். பாடல்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன், பாடினவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். துதி நடத்துகிற மகனோடும் நீர் சேர்ந்து கொண்டு இருந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்கள் துதியின் மத்தியிலே வந்து வாசம் செய்து எங்கள் துதியை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் உண்டாக்குனதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை, நீரே எல்லாற்றுக்கும் காரணர் என்ற அந்த நிச்சயம் எங்கள் இருதயத்திலே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மாநாட்டின் கருப்பொருளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உலகத்துக்கு உப்பாயும் ஒளியாயும் இருந்து தேவனுடைய மகிமை தேடு என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலும் உலகத்துக்கு நாங்கள் உப்பாயும் ஒளியாயும் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தன்மையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மாநாட்டு பிஷப்புக்காக நன்றி சொல்லுகிறோம், போதகர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் மத்தியிலே இருக்கிற போதகர்கள் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்டவர்களை, சபை மக்களையும் உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக திரு ஜேம்ஸ் ரவீந்திரனுக்காக செபிக்கிறோம், திரு ஜோசப் இயேசுபானுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கூடிய சீக்கிரத்திலே ஆண்டவரை அவர்கள் சுகம் பெற்று மறுபடியும் ஊழியத்துக்கு வந்து சேர நீர் கிருபை தாரும். எங்கள் பிஷப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தரிசனங்களுக்காக, அவர்களுடைய வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவர் கையிட்டு செய்த எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் எங்கு சென்றாலும் ஒரு ஆசீர்வாதமான மகனாய், ஊழியக்காரனாய் காணப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, போதகர்களுக்காக செபிக்கிறேன், குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். மெதிரி சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலேயும் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதி நேர்மையோடு ஆளுகை செய்ய நீர் கிருபை தாரும். இந்த கொரோனா வைரஸ் 3000 4000க்கு மேலாக எட்டிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். டாக்டர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்னிருந்து இந்த கொரோனா வைரஸை பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் கொரோனா வைரஸின் வல்லமையிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் உலகத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்திலே வருகிறோம். ஆண்டவரே, அநேகர் மரணமடைந்து இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீர் சமாதானத்தில் வழிநடத்த வேண்டும். நீர் உங்களுடைய ஆறுதலை கொடுத்து தாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் நீர் பெருக செய்யும். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுத்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுக்கிற ஆறுதலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செய்து கொள்வோம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த நூல் ஆகாரத்தை எங்களுக்கு இருந்து தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும்.
ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். தானியேல் 5வது அதிகாரம் 1 தொடங்கி 5 முடிய. பெல்சாஸ்தார் என்னும் ராஜா தன் பிரபுகளில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தார். பெல்சாஸ்தார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டு இருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேசார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுகளும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சார்ந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையிருப்பும் ராஜா கண்டார். இது தேவனுடைய வசனம். Today's Bible reading is taken from the book of Daniel, chapter 5, verses 1 to 5. Daniel chapter 5, 1 to 5. Belshazzar the king made a great feast for 1,000 of his lords and drank wine in the presence of the 1,000. While he tasted the wine, Belshazzar gave the command to bring the gold and silver vessels which his father Nebuchadnezzar had taken from the temple, which had been in Jerusalem, that the king and his lords, his wife and his concubines might drink from them. Then they brought the gold vessels that had been taken from the temple of the house of God, which had been in Jerusalem. And the king and his lords, his wife and his concubines drank from them. They drank wine and praised the gods of gold and silver, bronze and iron, wood and stone. In the same hour, the fingers of a man's hand appeared and wrote opposite the lampstand on the plaster of the wall of the king's palace. And the king saw the part of the hand that wrote. This is the word of the Lord. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே. எந்த காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனையில் கடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கருத்திலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையின் மூலமாக அவர்களோடு நீர் பேசும். அடியே நம்முடைய கருத்திலை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஒரு சொல்லுவாங்க, மித்தவங்களுடைய தவறில் இருந்து நம்ம படித்துக் கொள்வது நல்லது. ஏன்னால் நம்மளுடைய தவறிலிருந்து நம்ம படித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இந்த பாகத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியம் நம்ம நினைப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இது சொல்லுவாங்க, லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பனை போல மகனும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 பேரை நாம் பார்த்து என்ன அவர்கள் செய்தார்கள் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பெல்சாசார் ராஜா. பெல்சாசார் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவருடைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு
ஒரு கொண்டாட்டத்தை உண்டு பண்றார். தவறில்லை, ஒரு ராஜா. அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He drank wine in the presence of the 1000. While he tasted the wine, அந்த திராட்சரசத்தை அவர் ருசித்து பார்க்கும்போது பெல்சாசார் என்ன செய்யறாரு? ஒரு கட்டளையை இட்டு தேவ ஆலயத்திலே அவங்க அப்பா கைப்பற்றி வந்த பொன்னு, வெள்ளி, இந்த பாத்திரங்களை எடுத்துட்டு வர சொல்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அதை எடுத்துட்டு வந்து அதுல திராட்சரசத்தை ஊற்றி அவருடைய உதவியாளர்கள், அவருடைய மனைவிகள், அவருடைய ஒப்பாட்டிகள் எல்லாரும் அதிலே பானம் பண்ண வேண்டும் என்று கட்டளையிட்டு அதை எருசலேமிலிருந்து எடுத்துட்டு வர சொல்றார். அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? the gold and silver vessels which his father Nebuchadnezzar had taken from the temple. பாருங்க, அவருடைய அப்பாவும் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? ரொம்ப பெருமை உள்ளவர். ஒரு தன் பெருமை அவரிடத்திலே இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த பாகத்தை நாம் வாசிக்கும் போது அவங்க அப்பாவை குறித்து சில காரியங்கள் சொல்ல இருக்கிறது. அப்போ அப்பாவுக்கு என்ன வருது? ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனம் வரும்போது அவர்களுடைய மந்திரவாதிகள், தந்திரவாதிகள் எல்லாம் அதை விளக்கம் சொல்ல முடியல. ஆனால் தானியேலை அழைத்து தானியேல் என்ன சொல்றாரு? அந்த ட்ரீமுக்கு வழக்கத்தை சொல்லுறார். அவர் சொல்றாரு, நீ கவனமாயிரு, ஆண்டவர் சொல்லுகிறதை நீ கேட்டுக்கொண்டு நீ வா. அப்படி நீ கேட்கல அப்படின்னு சொன்னா உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும். தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, நீ காட்டுக்குள்ள போய் மிருகங்களோடு நீ இருப்ப, மாடு மாதிரி புல்லு சாப்பிடுவ, மிருகங்களை போல தண்ணீர் குடிச்சு கொண்டு இருப்ப. ஸோ உன்னுடைய வாழ்க்கை இப்படியா போகும். அதனால நீ என்ன செய்ய? ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படி, அவர் சொல்லுகிறதை நீ செய். அதன் பிறகு எவ்வளவு நாள்? 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கும் போது அது என்ன சொல்றாரு? 12 மாதம் கழித்து தானியேல் அவரிடத்திலே விளக்கம் சொல்லி 12 மாதம் கழித்து அவர் என்ன செய்யறாரு? அரண்மனை மேலே நின்று பாபிலோனை பார்க்கிறார். பாபிலோனை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? இது நான் கட்டின ஒரு பட்டணமா இருக்குது, என்னுடைய மகிமைக்கென்று நான் கட்டி இருக்கிறேன். இவன் செஞ்ச தவறு என்ன? ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கல, தனக்கே அவர் என்ன செஞ்சாரு? மகிமை கொடுத்தார். அப்போ இவர் சொல்லிக் கொண்டு இருக்கிற நேரத்திலே when the word was in his mouth, என்ன ஆயிடுச்சு? அவருடைய இடத்தில் இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். where was still in his mouth a voice from heaven spoke, the kingdom has departed from you. ஐயா, உடைய ராஜ்யம் உன் கையை விட்டு போய்விட்டது. ஏன்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, அவருக்கு பிரியமானதை செய்யல. and they shall drive you from men. மனுஷனிடத்தில் இருந்து உன்னைய எடுத்துக்கொண்டு எங்க? மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு செல்ல வைத்து விட்டார்கள். அப்போ என்ன சொல்லுது? 7 காலங்கள் அவரு அந்த மாதிரி சுத்தி கொண்டு இருந்தார். கையில நகங்களாம் வளர்ந்து, முடியெல்லாம் வளர்ந்து, ஒரு மனிதரை மாதிரி இல்லை, ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து கொண்டு இருந்தார். வேதம் சொல்லுது 7 times shall pass over you. 7 காலங்கள் தமிழ்ல வாசிக்கிறோம். 32வது வசனது 7 காலங்கள் அப்படின்னு சொன்னா 7 வருடங்கள். 7 வருடங்கள் நீ இப்படிதான் இருப்ப. அதன் பிறகு அவர் என்ன செய்யறாரு?
தவறை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்க சில நேரத்துல ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவரை மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும், இல்ல ஒரு வியாதி வரணும், இல்ல ஒரு கஷ்டம் வரணும். அப்படி வந்தாதான் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை தேடி போறாங்க. அப்போ நேபுகாத்நேசார் 7 வருடங்கள் காட்டிலே இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதன் பிறகு என்ன செய்து அவருடைய புத்தி திரும்பி வந்துருச்சு. And at the end of time, I Nebuchadnezzar lifted my eyes to heaven. அப்போ என்னோட புத்தி என்ன செய்ய திரும்பி வந்துருச்சு. அப்போ நான் என்ன செய்யறேன்? என் கண்களை நோக்கி பரலோகத்தை நான் பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேசார் அவர் செய்த தவறை உணர்றார். அவர் பாபிலோனை பார்த்து தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டதையும் அவர் உணர்கிறார். அதான் 37வது வசனம் 4வது அதிகாரம் 37 கடைசியில என்ன சொல்லுகிறாரு? Those who walk in pride, he is able to put down. பெருமையிலே நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கீழே தள்ளி விடுகிறார். பெருமை வாழ்க்கையில இருக்காது. பெருமையை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மனிதனுக்கு இந்த பெருமையின் நிமித்தம் அவர் கீழே தள்ளிவிடப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ மகன் என்ன செய்யறாரு? இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மகன் பார்த்து கொண்டு இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பாடம் படிக்கவே இல்லை. அதுல இருந்து பாடம் படிக்கவே இல்லை. அப்பா இந்த மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தது நிமித்தம் 7 வருடங்கள் காட்டிலே கிடந்தாரே, அந்த பாடத்தை அவன் படிக்கவில்லை. அப்போ அவன் ராஜா வந்த பிறகு இவ்விதமாக அவங்க அப்பா எடுத்த பாத்திரங்கள், பொன் வெள்ளி பாத்திரங்களை எடுத்து அவருடைய ஜனங்களுக்கு இல்ல தளபதிகளுக்கு என்ன செய்யறாரு? ஒரு பந்தியை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பொருளை எடுத்து இவ்விதமாக செய்யறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவருக்கு சேர்ந்தது ஆண்டவருக்கு சொந்தம். அப்போ ஆண்டவர் அப்பா கைப்பற்றி இருப்பார், பரவாயில்ல. ஆனா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? அதை எடுத்து உங்களுடைய கெஸ்டுக்கு என்ன செய்யக்கூடாது? திராட்சரசை கொடுக்கிறதுக்கு நீ கொடுத்துடக்கூடாது. தவறு. அப்பா செஞ்ச தவறை நீ படிக்கல, நீ சொந்தமா தவறு செஞ்ச. பந்தி கொடுக்கிறது சரி, அதுதான் தவறு இல்லை. ஆனால் ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களை நீ பயன்படுத்துறது பெரிய ஒரு தவறு. அதை என்ன செஞ்சிருக்கணும்? அவன் உணர்ந்திருக்கணும். 4வது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் திராட்சரசம் குடித்து யாரை மகிமைப்படுத்தினார்கள்? பொன்னிலையும் வெள்ளியிலையும் வெண்கலத்திலையும் இரும்பிலையும் மரத்திலையும் கல்லிலையும் செய்யப்பட்ட கடவுளை அவர்கள் மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களை பயன்படுத்துவது தவறு. பயன்படுத்தி இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் படைத்த இந்த பொருள்களை தேவன் என்று சொல்லி வணங்குகிறது ஒரு தவறு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு காலம் வரும். ஆனா ஆண்டவர் ஒரு இது சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனா அரசனும் கொள்ளுவான், ஆண்டவரும் செய்வாரு. எந்த சூழ்நிலையை பார்த்து அவர் செய்வார் என்று பார்க்கிறோம். 5வது வசனத்தை நாம் 5வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? அந்நேரத்திலே ஆண்டவர் வெயிட் பண்ணல, தெய்வம் நின்று கொள்ளும் இல்லை. அந்த நேரத்திலே இவன் இதெல்லாம் செய்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பவே ஆக்ஷன் எடுக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு கோபமா இருந்திருக்கும். என்னுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள், எனக்கு சொந்தமானவைகளை
எடுத்து இந்த மாதிரி ஜனங்களுக்கு மனைவிகளுக்கும் ஒப்பாட்டிகளுக்கும் போய் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது எவ்வளவு ஆண்டவருடைய பொருளை அசட்டை பண்ணி இருக்கிறார் என்று பெல்சாசார் உணர்ந்திருக்கணும். ஆனால் அவருக்கு என்ன மகிமை, நிறைய மகிமை. அப்போ பார்க்கறதெல்லாம் கும்பிட்டு இருக்காரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த நேரமே என்ன வந்துச்சு? விரல்கள் வந்து அந்த விளக்கு தண்டுக்கு எதிராக எழுதினதை பார்க்கிறார். எழுதுறதை பார்த்த உடனே அவன் முகமெல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு. அந்த பாகத்தை நீங்க வாசிங்க, அப்படியே இதாயிடுச்சு. பயந்து போய் அந்த காலெல்லாம் அப்படியே ஆடுதுன்னு வேதம் சொல்லுது. 6வது வசனத்துல ஹிப்ஸ் were loosened, இடுப்பு தளர்ந்து போயிடுச்சு. அவருடைய முட்டியெல்லாம் என்ன செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு கொண்டு இருக்கோம்னா எவ்வளவு பயங்கரமா திடீர்னு ஒரு விரல்கள் வந்து அதை எழுதுறதுக்கு எவ்வளவு பயங்கரப்பான் என்று பாருங்க. அப்போ அவன் செஞ்சது தவறு தெரியும், பட் இட் இஸ் டூ லேட். சம்டைம்ஸ் சில காரியங்கள் நம்ம செய்யும் போது இட் இஸ் டூ லேட். செய்யக்கூடாததை செய்துட்டு அதன் பிறகு நம்ம வருத்தப்படுறத ஒன்றுமே இல்லை. பெல்சாசார் அப்படிதான் பாதிக்க கூடாத பொருளை பாதிச்சான். ஆண்டவர் அந்த நேரமே என்ன செஞ்சாரு? ஆக்ஷன் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இதை பார்த்து பயந்த பிறகு இது என்னதான் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யறாரு? அவருடைய மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், பில்லி சூனியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கை வந்து இந்த மாதிரி எழுதிச்சே, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மந்திரவாதியும் தந்திரவாதியும் ஒண்ணுமே விளக்கம் கொடுக்க முடியல. கடைசியில என்ன சொல்றாங்க? There is a man in the kingdom to whom the spirit of the holy God is. அது யாரு சொல்றா? ராணி சொல்றாங்க. அப்போ அந்த ராணி அறிஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி தானியேல் என்று சொல்லப்படுற இந்த மனுஷன், இவன் ஒரு அடிமை, இவனுக்கு இதெல்லாம் செய்யும். உங்க அப்பா இருக்கிற காலத்திலே உங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சான்? இவன் சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னான். அவன் ஒண்டி இதற்கு அவன் என்ன சொல்றாங்க? அவனுக்கு ஒரு சாட்சி சொல்றாங்க. There is a man in your kingdom in whom is the spirit of the holy God. அவனுக்குள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்குது. And in the days of your father light and understanding and wisdom like the wisdom of the gods were found in him. And King Nebuchadnezzar your father the king made him chief of the magicians. அப்போ அவனிடத்திலே இந்த காரியத்தை விளக்குகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலே இருக்கிறார். அதனால அவரை கூப்பிட்டு வச்சு நீங்க கேளுங்க, அவர் கண்டிப்பா சொல்லுவார் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு பாருங்க, இன்னும் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, எவ்வளவு சாட்சி அவரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். எக்ஸலன்ட் ஸ்பிரிட், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்பிரட்டிங் ட்ரீம்ஸ், சால்விங் ரிடல்ஸ், எக்ஸ்பிளைனிங் எனிக்மாஸ் were found in this Daniel. ஸோ இத்தனை தன்மைகளை அந்த தானியேலிடத்திலே உள்ளது. இது தேவன் கொடுக்கப்பட்டதாய் இருக்கணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் பிறகு தானியேல் வராது. அப்போ தானியேல் மித்த பில்லி சூனியக்காரங்க எல்லாம் ஒன்றும் விளக்கம் கொடுக்க முடியல. தானியேலை கூப்பிடுறாரு. தானியேலை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சு, நான் தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து இந்த ஜனங்களுக்கு திராட்சரசம் ஊற்றி குடிக்க வச்சேன். அந்த தலைவர்கள், அவருடைய மனைவிகள்
அவர்களுடைய ஒப்பாட்டிகள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன். அதனாலே நான் நின்று கொண்டு இருக்கும்போதே இந்த மாதிரி செவரிலே ஒரு விரல்கள் வந்து எழுதுறதை நான் பார்த்தேன். அதன் பிறகு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன், அது என்ன அப்படின்ட்டு எனக்கு விளக்கம் தெரியல. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு, உன்னிடத்திலே பெருமை இருக்குது. 5:22 பார்க்கும்போது, but you, his son Belshazzar, have not humbled your heart, although you knew all this. ஐயா, உங்க அப்பா பத்தி நீ எல்லாம் நீ அறிஞ்சிருக்கிற, ஆனாலும் உனக்கு தாழ்மையுள்ள இருதயம் இல்லாம இருக்கு. எல்லாம் அறிந்திருக்கிற, நீ பார்த்திருப்ப. ஆனாலும் நீ என்ன செய்யற, அதை வைத்து நீ ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ உனக்கும் என்ன இருக்குது, ஒரு பெருமை இருக்கு. உங்க அப்பாவுக்கும் பெருமை இருந்ததுனால தான் 7 வருடம் காட்டுல கிடந்தாரு. இப்போ நீ உனக்கும் என்ன பெருமை? தேவாலயத்தில் உள்ள காரியத்தை பொருளை எல்லாம் நான் எடுத்து இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலே ஜனங்களுக்கு நீ என்ன காட்டுற? உன்னுடைய பெருமையை காட்டுற. ஒரு தாழ்மை இல்லாத ஒரு நிலைமை, ஆண்டவரோட பொருள் மேலே நீ கையை வைத்திருக்கிற அப்படின்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவனா இருந்திருக்க? நீ இன்னும் படிக்கல அப்படின்ட்டு. அப்போ தானியேல் என்ன சொல்றாரு, என்ன அந்த செவுரிலே எழுதப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தானியேல் சொல்லுகிறாரு, உனக்கு பெருமை இருந்திருக்கு, நீ இன்னும் படிக்கல. 23வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுகிறதே கிடையாது. நம்மளே கடவுள் கூட நினைச்சிட்டு இருப்போம். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கு, எனக்கு நல்ல வேலை இருக்கு, 1 லட்சம் 2 லட்சம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்ப எனக்கு வேலை இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனால் கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடுவாங்க. அப்போ என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுகளும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தார்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உன் வழிகளும் உமது வழிகளும் எல்லாம் அதிகாரிக்கமாக தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் தேவர்களை நீ புகழ்ந்தீர். பாருங்க, இந்த பொருளுக்கு எல்லாம் உணர்ச்சியே கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அது அப்படியே தான் இருக்கும். அது ஒருபோதும் அசையாது. உணர்வே இல்லாத பொருளை நீ என்ன செஞ்ச, ஆண்டவருக்கு மேலாக நீ வைத்த. சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் பொண்ணு போட்டிருப்பாங்க, மோதிரம் போட்டிருப்பாங்க, 2 மோதிரம் 3 மோதிரம் இப்படி. ஆனா அந்த மோதிரத்துக்கு உணவு இருக்கா? இல்லவே இல்லை. அதுதான் அவங்களுக்கு கடவுள். என்ன சொல்லுவாங்க, கேஷ் இஸ் கிங் அப்படின்வாங்க. காசு தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்லையா, கேஷுக்கு மேலாக ராஜாதி ராஜர் ஒருத்தர் இருக்காரு. அவரை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அவருக்கு மேலாக நம்மளை உயர்த்தக்கூடாது. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்திடணும். அப்படித்தான் செய்யும் போது ஆசீர்வாதம் இருக்கும்.
ஆனால் அந்த ராஜா என்ன செய்றாரு, ஐயா அவருடைய உதவியாளர் எல்லாம் வச்சு கல்லும் பவுனும் சில்வர் பிரான்ஸ் அண்ட் wood and stone இதெல்லாம் கடவுளை வச்சு கும்பிடுறாங்க. இந்த காலத்தில் அநேகர் அப்படிதான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கேஷ் இஸ் கிங், அது ஒன்று. இப்போ கோல்டு இஸ் கிங், இல்லை டைமண்ட் இஸ் கிங், அந்த மாதிரி. நாட் த கிங் ஆஃப் கிங்ஸ். இப்படியா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பெல்சாசார் என்ன சொல்றாரு, ஐயா தானியேலே தானியேலே அந்த வார்த்தை என்ன அப்படின்ட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தை, and this is the inscription that was written, மேனே மேனே தெக்கல் உபார்சின். தமிழிலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே அப்படின்ட்டு அந்த கைகள் வந்து எழுதுனதை பெல்சாசார் பார்க்கிறார், பயந்து போயிட்டாரு. ஆனா அந்த மேனே மேனே திக்கல் உப்பார்சின் அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்ட்டு தெரியல. அப்போ தானியேல் என்ன சொல்றாரு, அந்த விளக்கத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பெல்சாசார் பயம், இவர் சொல்லுகிறதை விளக்கத்தை பார்த்து இன்னும் பயம் வந்துருச்சு. ஆண்டவருடைய பொருளை பயன்படுத்துறோமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும். அப்போ மேனே மேனே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒன்று என்ன செஞ்சிருக்காரு, ஒரு ராஜ்யத்தை எடுத்து போட்டிருக்கிறார். இப்போ நம்ம வந்து இருக்கும்போது நிறைய காசு பணம் அந்த பதவி படிப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு, மேனே அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படின்னா எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுறேன். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, தெக்கேல் என்பதற்கு நீ திராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று எழுதியிருக்கு. அதோட அர்த்தம் என்ன, ஐயா உன்னை திராசில நான் நிறுத்த பார்த்தேன், ஆனா நீ போதுமானவனா இல்லை. அப்போ நம்மளுடைய செயல்கள் எப்படியா இருக்குது, இந்த காலங்களிலே எவ்விதமாக நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய செயல்கள் தெக்கேல் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா, நம்ம செய்யறது சரியா இருக்கா, இல்ல ஆசீர்வாதமா இருக்கா அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெல்சாசாருடைய அந்த அனுபவத்தை நம்மளுக்கும் சொல்லுகிறார். ஐயா நீ நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்கிற சரி, ஆனா அதை என்ன செய்யறேன், நான் எடுத்து போட்டுறேன். அடுத்தாப்புல என்ன செய்யறேன், உன்னைய நான் நிறுத்து பார்க்கிறேன். ஐயா உன்னுடைய செயல்கள் சரியா இருக்கா, இல்ல உன்னுடைய செயல் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா, அது மாதிரி நான் நிறுத்து பார்த்தேன். ஆனால் என்னத்தை நான் பார்த்தேன், குறையை காணப்பட்டாய். அப்போ உன்னோட இது போதுமானதல்ல. திராஸ்ல வச்சு நெருக்கும் போது குறையாதான் இருந்துச்சு. அந்த காலத்துல இந்த மாதிரி திராஸ் தான் இருக்கும். நம்ம மாதிரி என்ன சொல்லுவாங்க, வெயிங் ஸ்கேலு அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சைடில் ஒன்று வைப்பாங்க, இந்த சைடில் ஒன்று வைப்பாங்க, ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் போது ஐயா செயல் இந்த சைடில் வச்சிருப்பாங்க, இங்க பார்த்தா இது மேலே ஏறிடும், இந்த செயல் என்ன செய்யும், கீழே இருக்கும். அப்போ நம்மளுடைய செயல் எப்படி இருக்கும், போதுமானதா இருக்காது. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்காது, ஆண்டவர் செய்யன்னு சொல்ற மாதிரி இருக்காது. அப்படியே இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் எப்படி குறையாய் காணப்படுகிறது. நீ திராசிலே நெருக்கப்பட்டு குறையை காணப்பட்டாய். மேனே மேனே திக்கல். அடுத்தாப்புல என்ன சொல்லுகிறாரு, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு
மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். அப்போ பெர்சின் என்று சொன்னால் ஒரு ராஜ்யம் உன் கையிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜா இருக்கணும், ஒரு ராணி இருக்கணும், இல்லை பிரின்ஸ் இருக்கணும், லைக் நம்மளுடைய சுல்தான் மாதிரி, இல்லை நம்முடைய கவுன் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து படிக்கும்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்னன்னா அமெரிக்காவில் சாத்தானுடைய சபையை திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த உலகத்தில் என்ன வரும்போது தேவனுடைய ராஜ்யம் அப்படியே ஒதுக்கப்பட்டு சாத்தானுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்போ நம்மளுடைய ராஜ்யம் என்ன பிரிக்கப்பட போகிறது? பெருமை இருக்கும், பொய் இருக்கும், திருட்டு இருக்கும், களவு இருக்கும், விபச்சாரம் இருக்கும். இதுதான் இந்த காலத்திலே மனுஷனுடைய ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யம் என்ன செய்யும்? பிரிக்கப்பட்டு போய்விடும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையிலே வரணும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையிலே வரும்போது அது உலகத்துக்கு மாத்திரம் அல்ல, சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்போ பெல்சாசாருடைய செயல்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமானதே அல்ல. அவர் வார்னிங் கொடுக்கிறாரு. அவர் தகப்பனார் கடந்து சென்ற பாதையை அவர் உணரவில்லை, அதை குறித்து அவருக்கு சிந்தையும் இல்லை. பெருமைப்படும் போது இப்படிதான் நடக்கும் என்று அவர் கற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால என்ன செய்யறாரு? இந்த தவறான காரியத்தை செய்கிறார் என்று பார்க்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தானியேல் மூலமாய், ஐயா உன்னுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது? ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு. தேவாலயத்தின் பொருளை பயன்படுத்தி கொண்டு இருந்தார். ஆண்டவருக்கு பார்க்க பொருட்களை அந்த நேரமே எடுத்து வந்துருச்சு. பெல்சாசார் பயந்து போனார். தானியேல் விளக்கம் சொல்றார். அப்போ இந்த 3 விளக்கங்களையும் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் இந்த 3 வார்த்தையால் எழுதப்பட்டது. அதனுடைய அர்த்தங்கள் எப்படியா இருந்தது? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? மெனே என்பதற்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். முடிவு வந்தது. முடிவு எப்படி வந்தது? 2 பாகமாக பிரிக்கப்பட்டது. நான் உன்னை நிறுத்து பார்க்கும்போது நீ சரியில்லை, நான் எதிர்பார்த்ததுக்கு நீ வரவில்லை, அதன் நிமித்தம் என்ன செய்து உன்னுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கும் என்பதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேதியர்களுக்கும் பெர்சியர்களுக்கும் பிரிக்கப்பட்டது. சொல்லி முடித்தாரு. தானியேல் சொன்னாரு, யா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், the kingdom has been divided and given to the Medes and the Persians. அப்பதன் பிறகு பெல்சாசார் என்ன சொல்றாரு? தானியேலை மகிமைப்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்திலே 3வது தலையாக வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பெல்சாசாருடைய இறுதி வாழ்க்கையிலே நடந்த இறுதி காரியம் என்ன? 30வது வசனத்தை வாசிக்கும் போது, that very night Belshazzar king of Chaldeans was slain. அதே ராத்திரியில விளக்கம் சொன்னாரு, இந்த காரியத்தை செய்தாரு. தானியேல் விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொல்லி முடிஞ்சு அதே ராத்திரியில பாருங்க, அவருடைய வாழ்க்கை ஒரு காரியத்துல அப்படியே முடிஞ்சது.
was slain, ஐயா கொலை செய்யப்பட்டார். தமிழ்ல எப்படியாய் சொல்லுகிறது? அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். அந்த ராத்திரியிலே ஆண்டவர் கொடுத்தார் வார்னிங், ஏன் உன்னுடைய ராஜ்யம் பிடிக்கப்படும், நீதியர்களுக்கும் பெருசியர்களுக்கும் போகும், உன்னை நான் நிறுத்த பார்த்தேன், நீ சரியே இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி நீ நடக்கலை, உங்க அப்பாவுடைய காரியத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளவே இல்லை, அதனாலே உன்னுடைய முடிவு என்ன? அப்பவே கொலை செய்யப்பட்டார். And Darius the Mede received the kingdom being about 62 years old. அப்ப 62 வயசிலே தரியு என்ன செய்றாரு? மீதியர்களுடைய தலைவர் தரியு என்ன செய்றாரு? அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நேபுகாத்நேசருடைய காலம் முடிந்தது, அவருடைய மகன் பெல்சாசாருடைய காலம் முடிந்தது. அந்த ராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு? அந்நியர் கையிலே போய் விழுந்தது என்று பார்க்கிறோம். நாமும் இந்த காலத்தில் கடந்து சென்று கொண்டு இருக்கும்போது நம்மளை பார்த்து ஆண்டவர் நிறைய தெக்கல் பார்சி என்று சொன்னார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு? பிரிக்கப்பட்ட நிலைமையா, இல்ல கட்டப்படுகிற நிலைமையா? நம்மளை நிறுத்து பார்த்தால் போதுமானவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்ல ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? அது ஜஸ்ட் ஆண்டவர் சித்தமான வழியிலே நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எதை வணங்குகிறோமோ அது நம்மளை கையை விட்டு போய்விடும். அதனால பெருமை என்பது இருக்கவே கூடாது. அப்பாவுக்கு என்ன பெருமை? 7 வருடம் தண்டனை, புல்லிலேயும் பனியிலேயும் மாடு மாதிரி புல்ல சாப்பிட்டு கொண்டு இருந்த அப்பா இங்க தேவாலயத்தின் பாத்திரங்களை எடுத்து அதிலே திராட்சரசம் குடிக்கிற சித்தம் கொண்டிருக்கிற மகன், 2 பேருடைய வாழ்க்கையும் எப்படியாய் பரிதாபமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தானியேல் இந்த காரியத்தை சொல்லும் போது அன்று ராத்திரியிலே பெல்சாசார் கொலை செய்யப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தரியு எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லும் போது மித்தவர்களுடைய தவறுல இருந்து நம்ம படிக்கிறது நல்லது. ஆண்டவர் எப்படி நம்மளை நிறுத்து பார்க்கணும், எப்படியாக நம்மளும் நிறுத்து பார்க்கும் போது இருக்க வேண்டும் என்று உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Are we in a position of satisfaction from God, not our satisfaction, but will God at the end of our time will tell, உண்மை உத்தமமான வேலைக்காரனே நீ என் பக்கத்துல வா, இல்ல உண்மையும் இல்லாத வேலைக்காரனே நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாரா? ஆண்டவர் நிறுத்து பார்ப்பாருங்க, நம்மளே நிறுத்து பார்ப்பாரு. சிந்தையை நிறுத்து பார்ப்பாரு, செயலை நிறுத்து பார்ப்பாரு, பொருளை நிறுத்து பார்ப்பாரு, எப்படிப்பட்ட மனம் உள்ளவன் என்று நிறுத்து பார்ப்பாரு. அப்படி சரியில்லை அப்படின்னு சொன்னா கொலை இல்லை, நரகம் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பரிசா இருக்கும். அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நீங்க படிச்சு பாருங்க, நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையும் மகன் பெல்சாசாருடைய வாழ்க்கையும் படித்து பாருங்க, எப்படியாய் காணப்படுகிறது. 7 காலங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். 7 காலங்கள் அப்படின்னு சொன்னா 7 வருடங்கள். அதை நம்ம என்ன செய்யணும்? நினைவிலே வைத்துக் கொள்ளணும். அப்போ அப்பா 7 வருடம், இவருக்கு டைமே இல்லை, இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு போயிட்டார். ஸோ அப்படியான வேதத்திலே உள்ள சில ராஜாக்களும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம உணர்ந்து அதிலிருந்து இருந்து கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? நம்மளும் ஆண்டவர் நிறுத்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் மேலே நிற்கணும், பிரியம் இல்லாத காரியங்கள் கீழே நிற்கணும்.
அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியமாய் இருக்கு. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம், பெல்சாசாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். நேபுகாத்நேசார் பெருமை நிமித்தம் 7 வருடங்கள் காட்டிலே இருந்தார். மாட்டை போல புல்லை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். பனியிலையும் மழையிலையும் நனைந்து கொண்டு பரிதாபமான ஒரு நிலைமையிலே இருந்தார். அதன் பிறகு தேவனை மகிமைப்படுத்த துவங்கினார் என்று வேதம் பார்க்கலாம். அவருடைய மகன் பெல்சாசார் அதை கற்றுக்கொள்ளவே இல்லை. அவரும் ஆலயத்தில் இருந்து களவாடி கொண்டு வந்த பாத்திரங்களிலே திராட்சரசம் அவருடைய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டாடினார் என்று பார்க்கிறோம். அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அவரை நிறுத்த பார்க்கும்போது அவர் போதுமானவராய் காணப்படவில்லை. அதன் நிமித்தம் அந்த ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டார். தரியு அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் ஆண்டவரே நம்முடைய காரியங்களை நாங்கள் செய்யும் போதும் அதில் ஈடுபடும் போதும் உண்மையும் உத்தமமும் தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு நம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 2 ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை வரும் வாரங்களிலும் எங்களை உங்களுடைய அரவணைப்புக்குள் நீர் வைத்துக் கொள்ளும். கொரோனா வைரஸின் வல்லமையில் இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களோடும் இருக்க வேண்டும். உம்முடைய கிருபை தாங்க வேண்டும். உம்முடைய அன்பு அவர்களோடு கடந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருடைய இல்லத்திலும் உம்முடைய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியம், தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷாலோம் அலைக்கும். கர்த்தர் உங்களை அவருடைய சமாதானத்தில் வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான தேவ ஜனமே, பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நம்மளுடைய முதல் லோக்கல் கான்ஃபரன்ஸ் நடைபெற இருக்கிறது. சிலர் என்னிடத்திலே அவர்களுடைய திட்டங்களை கொடுத்து விட்டார்கள், சிலர் இன்னும் கொடுக்கவில்லை. நாளை காலையிலே நான் சபையிலே இருப்பேன். ஆயத்தம் செய்ததை கொண்டு தர வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணியில் இருந்து 1 மணி வரைக்கும் சபையிலே நான் இருப்பேன். வர்றவங்க 2 பேராக நீங்கள் வரலாம். உங்கள் காணிக்கையை செலுத்தலாம், தசம்பாகத்தை செலுத்தலாம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்லுகிறதை விரும்பலாம். அதனாலே தயவு செய்து உங்களுடைய திட்டங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வாட்டி புத்தகம் செய்ய முடியுமோ தெரியாது. ஆனால் நம்ம செக்ரட்டரி அதை டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸில் நடந்த வண்ணமாக போடுவார்கள். என்னிடத்தில் இப்போ ஒரு 6 பிளான்ஸு திட்டங்கள் இருக்குது. நான் என்ன செய்வேன், நாளைக்கு யார் யார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்சிசி குரூப்பில் நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க, அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இமெயில் மூலமாக எனக்கு அனுப்பி விட்ருங்க. நான் ஏன் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கே போய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் கொடுத்துட்டேன், இப்போ கொடுத்தேன், அவங்க மூலமாக கொடுத்தேன், எல்லாம் இல்லை. என்கிட்ட வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக
எது எது வந்திருக்கு எது எது வரலை அப்படின்ட்டு அறிந்து கொடுத்துருவேன். அதனாலே நாளைக்கும் இருப்பேன், நாளன்னைக்கும் இருப்பேன். தயவுசெய்து வந்து கொடுத்து செல்ல வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் 4ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய MCO இன்ஃபாஸ் நம்மளுடைய வேலைக்கு போகும்போதும் பள்ளிக்கு போகும். இப்போ பள்ளிக்கு ஸ்டூடெண்ட்ஸ், SPM ஸ்டூடெண்ட்ஸு, SCPM ஸ்டூடெண்ட்ஸ் போய் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களையும் பாதுகாப்போடு நம்ம அனுப்பி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும்போது பெற்றோர்கள் தலையில கை வச்சு ஜெபித்து அனுப்புங்கள். அதே பெரிய பாதுகாப்பாக இருக்கும், அதுவும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை பெரிய விதத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.